சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி மர்ம நபர்கள் மணல் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. மானாமதுரை மற்றும் சுற்றுப்பகுதிகளான துத்திக்குளம், ராஜகம்பீரம், கால்பிரவு, கல்குறிச்சி உள்ளிட்ட வைகை ஆற்றை ஒட்டியுள்ள கிராமங்களில் சமீப காலமாக மணல் திருட்டு அதிகரிப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இரவோடு இரவாக மர்ம கும்பல் இந்த திருட்டு நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் இதனால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு தக்க நடவடிக்கை எடுத்து மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு வேலி போட்டிருக்கோம். வேலி போட்டு அது வேலியை உடைச்சி ஒரு 10-20 லோடு எனக்கு பக்கத்தில் உள்ள லேண்டில் ஒரு 10-20 லோடு மண்ணை திருட்டு நைட்டில் 12 மணிக்கு மேலே அதை பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு ஃபோனில் சொல்லியும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை கண்டிப்பாக சரியான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா நம்மளோட விவசாயிகள் பாதிக்கும். சுற்றுவட்டில் இருக்க மண் தண்ணி பாதிக்கக்கூடிய நிலத்தை எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இரவு நேரங்களில் மட்டுமே டன் கணக்கில் மண் அள்ளப்படுவதாகவும் மணல் திருட்டை தடுக்க வைகை ஆற்றை ஒட்டியுள்ள அரசு நிலங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.